ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் டேட்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வை மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஆர் ஃபெயில் இன் இந்தியன் மார்க்கெட் அதை போய்ட்டு பார்ப்போம் கைஸ். ஓகே, ஸோ இது ட்ரேடிங் சைக்காலஜி தான். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்னியோட மார்க்கெட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் என்னோட இண்டிகேட்டர். ஓகே, 1 செகண்ட். ஸோ நீங்க வந்து மோர் தென் 2 இயர்ஸ் மேல வந்து இருக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்க உருவாக்கிப்பீங்க, கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ் கான் பி லை. ஓகே, ஸோ நம்பரை பேஸ் பண்ணா அந்த மார்க்கெட் ரன் ஆகுது. ஸோ இதுல வந்து நம்பரை பேஸ் பண்ணி ஒன்று இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் தான் முக்கியமானது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இந்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்குனது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ வச்சு மார்க்கெட் வந்து லெவல்ஸ் வந்து நான் வந்து இண்டிகேட் பண்ணுவேன். ஓகே, அதுதான் இந்த லெவல்ஸ்லாம். இது வால்யூம். ஓகே ஓகே கைஸ், கம் டு பாயிண்ட். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஓப்பன் ஆனவன் ஆல்மோஸ்ட் எல்லாம் மேலே போனா திங்க் பண்ணுவாங்க. பட் ஆஸ் எ ட்ரேடரா நம்ம வந்து என்ன திங்க் பண்ணோம்னா, இது இங்க ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதோட அட்டை மணி நான் எப்பவுமே இந்த மணி தான் வந்து ட்ரேட் எடுப்பேன். மேபி இந்த மணி 250 220 சரி, 250 பிரைஸ் இருந்தாலும் சரி, அதில் நான் எடுப்பேன். ஏன்னா அப்புறம் மூவ்மெண்ட், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிடம் அதில் இருக்கும். நான் பிலீவ் பண்றது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் உங்களையும் உங்க டைமிங்கும் நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி பிலீவ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கான ஒரு இது கிடைக்கும். ஸ்ட்ராட்டஜி, மைண்ட் கிளியர், இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ப்ரீமியம் வந்து செட் பண்ணிடலாம். இப்போ நிப்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 5 மினிட்ஸ் அப்புறமா இல்லை வந்துருக்கு. ஸோ நான் வந்து 450 வந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ 450 24,450. ஓகே, செப்டம்பர் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. 450. ஓகே, ஸோ இதில் வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணும். மார்க்கெட் வந்து பிலோட ப்ரீவியஸ் ஐக்கு லோக்கு மேல தான் இருக்கு. ஐக்கு கீழவும் இருக்கு. ஓகே, அப்படிங்கும்போது ப்ரீமியம் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு. லோ ப்ரீவியஸோட லோக்கு மேல தான் இருக்கு. அதே மாதிரி ஐக்கு கீழே தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாம இல்ல வந்து பாத்தீங்கன்னா, இல்ல கிரீன் கேன்ல ஏறி இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம நிறைய பேர் வந்து சப்போர்ட் எடுத்து இருப்பாங்க மேல போகணும்னு சொல்லிட்டு. பட் 925 இங்க என்ன நடந்திருக்கு? 925க்கு கேண்டில் வந்து மேல போயிருக்கா, க்ளோஸ் வச்சிருக்கா, ரேலி ஆகலையே. 138னா 154, கிட்டத்தட்ட ஒரு 16 பாயிண்ட்லாம் வந்து வந்திருக்கு. ஆனா இங்க வந்து எவ்வளவு பாயிண்ட் வந்திருக்கு? இதுல இருந்து இது வரைக்கும். ஸோ 31 பாயிண்ட். ஸோ மார்க்கெட் இந்த மணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, டெல்டான்னு எல்லாத்துக்கும் டெல்டான்னு இருக்கும். டெல்டா வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ₹1 ஏறுதுன்னா, ஸோ பிரீமியம் வந்து எவ்வளவு ஏறும், அதுதான் டெல்டா. ஸோ இல்லாம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சீங்கன்னா, இந்த மணினா வந்து மார்க்கெட் வந்து 10 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஏறி இருக்குன்னா, ஸோ இந்த மணி அடுத்த மணினா வந்து இருக்கு பாதி தான் வந்து ஏறும். ஸோ 30 பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட்ல 16 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் ரெண்டு ஒரு பாயிண்ட்னா 3 பாயிண்ட் வந்து முன்ன பின்ன வரலாம். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இதுல இருந்து பார்க்கும்போது 16 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கும் இருக்கும் வந்து கம்பைன் ஃபேக்டா இருக்கு. ஸோ இதுதான். ஸோ நீங்க வந்து பிரீமியம் வந்து செக் பண்ணணும். மார்க்கெட் வந்து 50 பாயிண்ட் ஏறிச்சா நான் பிரீமியம் மூமெண்டம் இல்லையே, 20 பாயிண்ட்டுக்கும் மூமெண்டம் இல்ல, அப்படியும் நம்ம அதில் என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகி இங்க இருந்து மறுபடியும் கீழே வரும்போது
கரெக்டா இந்த எவ்வளவு பெரிய கேண்டில் ஆனாலும் சரி அந்த கேண்டிலோட பாதி இல்லைன்னா முக்கா அதுல வந்து நின்னு சப்போர்ட் எடுக்கிறா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நாங்க யூஸ்டு. ஓகே. ஸோ சப்போர்ட் எடுக்கிறா அப்படி இருக்கும்போது 2 கேண்டில் நின்னு மறுபடியும் மேல போகுது. ஸோ அப்ப நம்ம இல்ல என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா 130ல என்ட்ரி எடுத்தோம்னா 20 பாயிண்ட் டார்கெட். 130 ரூபாய் 150 வரைக்கும் போகணும். சப்போஸ் போகலையா 146 வரைக்கும் போயிருக்கு. 140 45 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம அதுல இருந்து வந்துக்கலாம். ஒன் செகண்ட். இது பார்த்து ரிலீஸ் பண்ணோம். ஓகே. ஸோ நம்ம வந்து 20 பாயிண்ட் டார்கெட் இருக்கும். பட் அது அதுக்கு முன்னாடி வால்யூம் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம யோசிக்க தேவையில்ல. 15 பாயிண்ட் போகணும்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏன்னா அது கீழே போகும்போது ச்சே நம்ம இங்க விட்ட என்ட்ரிய மேல வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு மேல போகலையே. ஸோ கீழே வரும்போது நமக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகும். வேற கொஞ்சம் டிப்ரெஷனும் ஆகும். வந்த காசு அப்படியே வந்து மைனஸ் டிக்ரீஸ் ஆகி குறையுதே. ஸோ இது நீங்க அவாய்ட் பண்ணா 15 பாயிண்ட் வந்து டார்கெட்டை வச்சுக்கணும். அதுல இருந்து மறுபடியும் மேல போகும்போது மறுபடியும் ஒரு 15 பாயிண்ட் பிடிக்கும். ஸோ அந்த எஸ்எல் வந்து நீங்க நவட்டிக்கிட்டே வரணும். ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க கேளுங்க கைஸ். உங்ககிட்ட கேள்வியை கேளுங்க. இப்போ மார்க்கெட்ல நீங்க எவ்வளவு பாயிண்ட் பிடிச்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு பாயிண்ட் தான் உங்களுக்கு வேணும்? உங்க மைண்ட் கிட்ட நீங்களே கேளுங்க. நான் என்கிட்ட கேட்டது. அதை கேட்டு பாருங்க. அப்புறம் மேட்சிக் உங்களுக்கு தெரியும். உங்க ரியாலிட்டி புரியும். ஸோ ஒரு லாட் வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா 75 குவான்டிட்டி. ஸோ பிரீமியம் என்னதான் வந்து 100 பாயிண்டே மூவ்மெண்ட் ஆனாலும் ஒரேடியா 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆனாலும் 100 இன்டூ 75 7,500 ரூபாய். ஓகேவா? இவ்வளவுதான் ப்ராஃபிட். இது உங்களுக்கு போடுமா? அதை போய் திங்க் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆஸ் யூஸ்வல் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜியே வந்து ப்ராபபிலிட்டி. ஆவரேஜா மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நெப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 150 மேக்ஸிமம் 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும். இல்ல நீங்க வேணா செக் பண்ணி கூட வேணா பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஓப்பன்ல இருந்து 200 பாயிண்ட் வந்து போயிருக்கு. மேக்ஸிமம் வந்து 300 பாயிண்ட் வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் இது ஓப்பன்ல இருந்து இது வரைக்கும் போயிருக்கா இந்த கிரீன் கேண்டில். ஓப்பன்ல இருந்து ஐ வரைக்கும் பாத்தீங்கன்னா 77 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளியர் கட் ஐடியா தெரியும். ஸோ மேக்ஸிமம் நிப்டியா இருந்தா அப் சைட் மூவ்மெண்ட் ஆனா 300 பாயிண்ட், டவுன் சைடு மூவ்மெண்ட் ஆனா 300 பாயிண்ட், 500 பாயிண்ட், 1000 பாயிண்ட். ஸோ அது வால்யூமை பொறுத்து இருக்கும். மார்க்கெட் வந்து ரேலியே கொடுத்தாலும் 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் தான் வந்து போகும். அதுக்கு மேல வந்து ஒரு பாயிண்ட்டுக்கோ போகாது. நீங்க வேணா ரிசர்ச் பண்ணிக்கோ பார்க்கலாம். ரிசர்ச் பண்ணிக்கோ பாருங்க. ஒவ்வொரு கேண்டில் வந்து பாருங்க எங்க மூவ்மெண்ட் ஆகுன்னு. ஒன் செகண்ட். ஒரு நாளைக்கு மூவ்மெண்ட் இருக்கு. பட் இதுவே நீங்க வந்து டவுன் சைட் ஃபாலோ ஆகும்போது பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ரொம்ப அதிகம். 600 பாயிண்ட் 800 பாயிண்ட் 1000 பாயிண்ட்டுக்கும் மூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஏன் 2000 பாயிண்ட் கூட வந்து ஒரேடியா கீழே போன இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த ஷார்ட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷார்ட்டை பார்த்து ஒவ்வொரு ரேஞ்சா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட் 1900 பாயிண்ட் கிட்ட வந்திருக்கு. இது எப்போ கரெக்டா ஃப்ரைடே 31 மே 2024. 2024 ஜூன் டியூஸ்டே 4 2024 ஜூன். இந்த டைம்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா
இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா பேனிக்கா இல்ல ரிசல்ட் வந்துச்சு, பட்ஜெட் வந்துச்சு நினைக்கலாமா. ஸோ பட்ஜெட் மீட்டிங்னால இவ்வளோ பெரிய இது வந்திருக்கு. அந்த ரீசன் தான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்க கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன். 2000 பாயிண்ட் வரைக்கும் போகலாம். ஏன்னா மேக்சிமம் 20% வரை நெப்டி ஃபால் ஆனா ஃபால் ஆகலாம். அதுக்கு மேல 20.10% வந்து ஆகும் போது மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க, ஃப்ரீசிங் ஜோன். அதுக்கு மேல வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகாது. ஸோ 20% வரைக்கும் ஃபால் ஆகலாம். நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம்னா ரேலி ஆச்சுன்னா 500 பாயிண்ட், 550 பாயிண்ட், இல்லைன்னா 600 பாயிண்ட் வரைக்கும் போகலாம் இந்த இயர். ஒவ்வொரு இயருக்கும் வந்து 50 பாயிண்ட், 60 பாயிண்ட் வந்து அப்சைடு மூமெண்டம்க்கு ஆட் ஆகும். இது என்னோட தியரி, நான் கிரியேட் பண்ணது. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேல ரேலி ஆயிடுச்சுன்னா கால்ல நீங்க வந்து ஒரேடியா 100 பாயிண்ட் பிடிக்க முடியுமானா பிடிக்க முடியாது. 60 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும். அதுல இருந்து 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் மைபே டவுன் ஆகும். ஏன்னா 60 பாயிண்ட் வந்துச்சுன்னா அதை சேல் பண்ணுவாங்கல்ல, ப்ராஃபிட் வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லி சேல் பண்ணும்போது அது அப்படியே கிராஜுவலா டவுன் ஆகும். ஓகே, அப்படியே டவுன் ஆகும்போது மறுபடியும் வந்து 20 பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் வந்து ரேலி ஆகும். சரி, நல்ல பிரைஸ் சொல்லி. ஸோ இதுதான். இப்படின்னா நீங்க வந்து ஹோல்டு பண்ணணும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, பொறுமை. பொறுமையோட இருக்க வேண்டும். ஓ, டார்கெட் என்னன்னு தெரிஞ்சிச்சா, இது வரைக்கும் போகும்னு நம்பிக்கை இருக்கும், ஸ்ட்ராட்டஜி, நம்பர்ஸ், தியரி எல்லாமே பிலீவ் பண்றீங்கன்னா பொறுமையா இருக்கணும். நான் கத்துக்கிட்டது. அதே மாதிரி எஸ்எல் வந்து ஃபர்ஸ்ட் போட்டணும். முக்கியமா நீங்க வந்து எஸ்எல்ல வந்து ட்ரிகர் பைசாவோ போட்டீங்க, இல்ல ஓப்பன் ஆர்டரா போட்டீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஓப்பன் ஆர்டருக்குள்ள போய் தான் நீங்க வந்து 100 வாங்கிட்டு 90 வந்து ஓப்பன் ஆர்டர் எஸ்எல் போட்டீங்க. அப்படி இருக்கும்போது 120, 150 போயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து டக்குன்னு எக்ஸிட் ஆகணும். ஏன்னா இதுக்கு மேல போகாது, மார்க்கெட் ஃபால் ஆயிடும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஓப்பன் ஆகுறதுக்குள்ள போயிட்டு தான் மாடிஃபை பண்ணி சேல் பண்ணணும். அதை விட்டுட்டு பொசிஷன்ல இருந்து சேல் 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 பண்ணீங்கன்னா சேல் ஆகாது. ஏன்னா அதுக்கான ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு கேபிட்டல் காசு கிடையாது. மேபி 2 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா கேபிட்டல் நீங்க சேல் பண்ணியே சேல் ஆயிடும். பட் ஓப்பன் ஆர்டர்ல நின்றுக்கும். ஓப்பன் ஆர்டர் நீங்க வந்து கேன்சல் பண்ணணும். இல்லை ஓப்பன் ஆர்டர் மாடிஃபை பண்ணி நீங்க அதுல சேல் பண்ணணும். இதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் அதுல வந்து எவ்வளவு காசு இறங்கிட்டேன், 5,000 வந்து 1,500 வந்து இருந்துச்சு கைஸ். ஓப்பன் ஆர்டர் வந்து போட்டேன். போட்டுட்டு எஸ்எல்ல போட்டு எஸ்எல் டார்கெட் போட்டேன். 120 வந்துச்சுன்னா வந்து சேல் பண்ணிடணும் சொல்லிட்டு. பட் அது பக்கம் போகல. அங்கிருந்து ஃபாலோ ஆகும் என் சிக்னல் வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு இன்ஸ்டிங். பட் என்ன ஆயிடுச்சுன்னா 2 நிமிஷம் வந்து பொசிஷனுக்குள்ள போய் சேல் 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 கொடுக்குறேன். யுவர் ஆர்டர் இஸ் ரிஜெக்ட், யுவர் ஆர்டர் இஸ் ரிஜெக்ட், யுவர் ஆர்டர் இஸ் டிக்ளைன். 3 நிமிஷம் 5 நிமிஷமா வந்து போராடிட்டு இருக்கேன். ஐயோ ஒன்னும் பண்ண முடியலையே ஐயோன்னு. ஆனா அதுக்கப்புறம் சரி ஆர்எஸ் போய் பார்ப்போம்னு பார்த்தா ஓப்பன் ஆர்ல பெண்டிங்ல நின்று இருக்கு. டார்கெட் வந்து 120 போனேன். அதனால சேலே பண்ண முடியல. சோ நான் வாங்கின 1,500 25 30 35 பாயிண்ட் வந்து 40 பாயிண்ட் தான் வந்து எஸ்எல்ல போட்டேன். காரணம் ஓப்பன் ஆர்ல போய் நான் டார்கெட்டை போட்டேன். ஸோ ஓப்பன் ஆர்ல நீங்க ஏதாச்சும் ஒன்று போட்டீங்கன்னா டார்கெட்டோ எஸ்எல்ஓ ஞாபகம் வச்சுட்டு மேபி இல்லன்னு டார்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகுது, இல்ல எக்ஸிட் ஆகணும், இல்ல எஸ்எல் வந்து கீழே வந்துடும். சரி எஸ்எல் அதிகமா போறதுக்குள்ள நாமளே எக்ஸிட் ஆகணும்னா ஓப்பன் ஆகக்குள்ள வந்து மாடிஃபை பண்ணி பொழைச்சிக்குங்க. ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளிச்சு. கிளிச்சுன்னு சொல்ல ஹியூமன் கிளிச்சு, நம்ம கிளிச்சு இது ஹியூமன் எரர். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்க கிரீடியை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மார்க்கெட் நான் உங்க
எல்லாம் தெளிவா காமிச்சிட்டேன். மார்க்கெட் பிரீமியம் அப்சைடு காலாண்டா 100 பாயிண்ட் அசால்ட்டா அப்படியே போகாது. இறையில இறையில மாதிரி 60 பாயிண்ட் வந்துச்சுன்னா மைபி கீழே வரும். மைபி 50 பாயிண்ட் போயிடுச்சுன்னா மைபி கீழே வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ உங்க டார்கெட் இங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ நீங்க இங்க என்ட்ரி எடுக்கணும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா ஒவ்வொரு 30 பாயிண்ட்டும் 40 பாயிண்ட்டும் எக்ஸிட் ஆயிட்டு மறுபடியும் இங்க என்ட்ரி. மறுபடியும் அங்கே 20 பாயிண்ட் மறுபடியும் அங்கிருந்து எக்ஸிட் ஆகி மறுபடியும் 158 150லயும் என்ட்ரி எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி 20 30 பாயிண்ட் இந்த மாதிரி பிடிக்கணும். இது வந்து ஸ்கல்பிங் சொல்லுவாங்க. ஸ்கல்பிங் அப்படி எனக்கு அப்படிலாம் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ண விரும்பலன்னா நீங்க இங்க என்ட்ரி எடுத்து பொறுமையோட இருக்கணும். பாருங்க எவ்வளவு பொறுமை பாருங்க. 12 மணிக்கு என்ட்ரி 3 மணி வரைக்கும் வெயிட் பண்றீங்க 206 தொடுறதுக்காக. 206 தொட்டினா 80 பாயிண்ட் கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு 6,000 ரூபாய் 5,800 ரூபாய் வந்து ப்ராஃபிட். இது ஒரு நாள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல ஐடில ஒர்க் பண்ற 1 லேக் சம்பாதிக்கிற ஒரு நாளோட சேலரி 3,000 ரூபாய். நீங்க எடுத்தது எவ்வளோ 5,800 ரூபாய். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையா இருக்கணும். நிறைய ஷார்ட் பேட்டர்ன் பார்க்கணும். இல்ல ஒரு சில ட்ரிக் இருக்கு. பட் ஒரே வீடியோல வந்து சொல்ல விரும்பல. ஏன்னா டைமிங் 16 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ ஐ ஹோப் யூ மைட் பி ஃபெல் அண்ட் லைக் இட். ஓகே பிடிச்சனா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நம்ம 2 டேஸ் அப்புறம் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே என்னோட வீடியோ போடுவேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட சேனல் எப்படி ஒன்று ட்ரேடிங் சேனலை வந்து எவால்வேட் பண்ணி கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து எப்படிலாம் வந்து நம்பர் தியரியை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் இண்டிகேட்டர் வந்து இதெல்லாம் வந்து நம்பரை பேஸ் பண்ணி இருக்கு. சரி நீங்க என்னன்னா நீங்க வந்து இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி பண்ணாலும் உங்களை வந்து கரெக்டான அதோட பேட்டர்ன் என்ன, எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் அடுத்த வீடியோ அது எப்படிலாம் வந்து பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே guys, see you guys. Let's sign out from Green Night. Okay, take care, bye bye.